இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி 1 கிலோ பிரியாணி வந்து செய்ய போகிறோம். 1 கிலோ அரிசி, 1 கிலோ மட்டன். ஆல்ரெடி மட்டன் வந்து நம்ம வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெய் வந்து நான் சேர்த்திக்கிறேன். நெய்யும் போட்டு நம்ம இதோடய மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வந்து நான் தயிர் சம்பாக்கு எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/2 வெங்காயம் கிட்ட. மீதியை வந்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுட்டோம். இது நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வெங்காயம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லைட்டாக உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிரியாணிலேயே இது ஒன்று தான் வந்து நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மற்ற எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கறியும் வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு மற்றெல்லாம் ரெடியாக வச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். பொறுமையாக சிம்மில் வச்சு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கறியை வேக வச்சுருக்கேன். இதை வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு எங்கள் வீட்டு மசாலா தூள் ஒன்று இருக்குது. அந்த ரெசிபி நான் போடுறேன். அதையும் போட்டு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். கறியிலே தண்ணி விடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அப்புறம் இதில் 1 கப் தயிர் வச்சுருக்கேன். 1 லெமன் வச்சுருக்கேன். இது வந்து ரைத்தா பரஞ்சு வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு ஆனியன் நிறையா பிடிக்கும். உங்களுக்கு வந்து தயிர் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி கறியை முன்னாடி வேக வச்சுட்டிங்கன்னா சமைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியேவும் சமைக்கலாம். ஆனால் அது ரொம்ப நேரம் உங்களுக்கு டைம் எடுக்கும். கறி வேகிறதுக்கே 40 மினிட்ஸ் to 1 hour டைம் எடுக்கும். நீங்கள் வேக வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கறி மசாலாவில் போட்டு விட்டிங்கனாலே போதும். ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 கிலோ கொழுப்பு வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இதை வேகும் போது நான் போடலை. ஏன்னா வேகும் போதே போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அப்போயே நல்லா தான் இருக்கும். நம்ம தாளிக்கும் போது போட்டோன்னா இது சாப்பிட்ற மாதிரி வரும். குழந்தைங்க எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்றனால தாளிக்கும் போது போடுவேன். உங்களுக்கு வேகும் போது நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வேகும் போது போட்டிங்கன்னா நல்லாவே கரைஞ்சிரும். அதே மாதிரி பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு தன்மையோட பிசு பிசுன்னு ஆகிடும். இப்படியே போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கொழுப்பு போடும்போது பிரியாணி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் வதங்கிக்கலாம். கருவு விட்டுறாதீங்க. நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் ஆகணும் எல்லா வெங்காயமும். பெரிய தீயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கருகிடும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு இந்த கலர் வர வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் நேரம் வேணால் லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வேணால் பெரிய தீயில் வச்சுட்டு அப்புறம் சிம் பண்ணிக்கலாம். வெங்காயம் போடும்போது நான் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள் எண்ணெயிலே போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா கலர் வரும். கலர்லாம் நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு வந்து கலர் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் மல்லி, புதினா வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அதை போட்டுக்கலாம்.
மல்லியும் புதினாவுமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 10லேருந்து 12 தக்காளி போட்டிருக்கேன். நமக்கு மசாலா அதிகமாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். 6 தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கிலோவுக்கு, உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் இன்றைக்கி ஒரு 11 தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக இருந்தது, அதனால் நான் 11 தக்காளி போட போகிறேன். தக்காளி போட்டு நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு இதையும் சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மசிய விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். தக்காளி இப்போ நல்லா கொதிக்குது. ஒரு பரட்டிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். சிம்மில் தான் இருக்குது அடுப்பு. நம்ம வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், நம்ம மறந்துட்டோம். ஆனால் பரவாயில்ல, இப்போ போட்டு இது கூடயே சேர்ந்து அதையும் கொதிக்க வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு குழிக்கரண்டியில் வந்துட்டு ஒரு 1.5லேருந்து 2 கரண்டி வரும் இது இஞ்சி பூண்டு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எப்போயுமே வீட்டில் அரைச்சி போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறதெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்துட்டு வராது. வீட்டிலே வந்துட்டு ஒரே அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் போட்டு அரைச்சி வச்சுட்டு அதுலேருந்து 1லேருந்து ஒரு 2 கரண்டி 1.5லேருந்து 2 கரண்டி இஞ்சி பூண்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம குழம்பு கரண்டி இருக்கும்ல, அதில் வந்துட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ திருப்பி மூடி போட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு 1 கப் தயிர் வந்து சேர்த்திக்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லெமன், பெரிய சைஸ் லெமனில் 1, ரெண்டையுமே சேர்த்து இதையுமே நல்லா கலக்கிடலாம். இப்போவே நல்லா பிரியாணி வாசம் வருது. இதை வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதே போல் சிம்லேயே வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் விட்டுடலாம். இன்னும் தண்ணியே நான் ஒரு சொட்டு கூட சேர்க்கலை. அதிலே பாருங்கள், அந்த தக்காளி பழத்தில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு நல்லா கிரேவி மாதிரி வந்துடும், ஒட்டாது. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 1/2 கிளாஸ் 1/4 கிளாஸ் அப்படி போட்டுக்கோங்க. இதை இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கறி ஆட் பண்ணணும். அப்போ காட்டுறோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இந்த டைமில் ஒரு கிண்டிட்டு கொழுப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். கொழுப்பு ஃபஸ்ட்டு, ஏன்னா கொழுப்பு வேகாமல் இருக்கு இல்லையா, அதனால் கொழுப்பை ஃபஸ்ட்டு போட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கறி போட்டுக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து காட்டுறேன். இந்த கப்பில் வந்துட்டு 1 கப் அரிசி எடுத்தேன் நான். இதில் வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே கறி வந்து வேக வச்ச தண்ணி வந்துட்டு இதில் ஒரு 1/2 கப்பு இருக்குது. அதனால் இதை ஊற்றிட்டு அடுத்து அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியிலேருந்து 1 கப் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அந்த கொழுப்பு ஓரளவுக்கு வெந்திருக்கு. முழுசாக வேகணும்னு இல்லை, ஏன்னா திருப்பி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கறியை போட்டுட்டு விட்டுருவோம். அதனால் இந்தளவுக்கு வெந்துருச்சுன்னா போதும். இப்போ கறியை போட்டுக்கலாம். கறி வந்து போட்டாச்சு.
இந்த மசாலாவோட நல்லா கறியெல்லாம் பரட்டி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விட்டுடலாம். ஆல்ரெடி கறி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ கறியில் மசாலாலாம் இறங்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கறிக்காக விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த கறி வேக வச்ச தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற வச்ச தண்ணி, அந்த தண்ணியிலேருந்து 1 கப்பு. இதோ அரிசி ஊற வச்ச தண்ணி, இதெல்லாமே போட்டு இதை ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம அரிசி போட்டுக்கலாம். சிம்மில் பண்ணிவிட்டு அரிசியை போட்டு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், சம அளவுக்கு வர வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம். எனக்கு பாத்திரம் பத்தல, நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நீங்கள் வைக்கும் போதே பார்த்து கரெக்டான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டுட்டேன். இது நல்லா அடியிலேருந்து ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசியும் இந்த தண்ணி, இப்போ அரிசி கீழே இருக்குது, தண்ணி மேலே இருக்குது இல்லையா, அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுக்கு வர வரைக்கும் நம்ம 2 வாட்டி 3 வாட்டி கிண்டிகிட்டே இருக்கணும். 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரிசி அரிசியும் தண்ணியும் இப்படி சமமாயிடுச்சுல்ல, இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். ஒரு பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு அதுக்கு மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சு நல்லா மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ தான் நம்ம தம் போடணும். இந்த இரும்பு கல் நான் வச்சுருக்கேன் இதுக்காகவே தம் போடுறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கல்லை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சட்டியை தூக்கி நம்ம மேலே வச்சு தம் போட்டுக்கலாம். இந்த இரும்பு கல் தோசை சுடுறதுக்கு தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு இது அதிகமாக துரு பிடிச்சிட்டே இருந்தது, தோசையும் சரியாக வராதனால நான் தம் போடுறதுக்கு வச்சுக்கிறேன், யூஸ் பண்ணிக்கிட்டேன். யாருக்காச்சும் இந்த கரெக்டாக சீசனிங் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தம் போட்டாச்சு. நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டு மூடி வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் கூட வெளியில் புகை வராத அளவுக்கு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மேலே ஒரு வெயிட் வச்சுடுங்க. நல்லா இந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு தம்லேயே இருக்கட்டும். பிரியாணி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ தம் முடிஞ்சு ஒரு 20 நிமிஷம் கிட்ட தம்மில் இருந்திருக்கு. பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது உடனே சர்வ் பண்ணாதீங்க, அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த சூட்டுக்கு அது இன்னும் கொஞ்சம் உபரி ஆகும். அப்புறமா நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. நான் கிளறி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்படி சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. நிறைய யூடியூப்ஸில் பாய் வீட்டு மசாலானா இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லி மல்லியெல்லாம் போடுறாங்க. அதில் எதுவுமே தேவையில்லை. வெறும் மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும், அது மஞ்சத்தூள்லாம் பேருக்கு தான், வெறும் மிளகாத்தூள் உப்பு இருந்தாலே பிரியாணி இவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக நம்மளால் செய்ய முடியும். ஓகே, இப்போ இதை உடனே சர்வ் பண்ண வேண்டாம். ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கிட்ட இப்போ கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு பார்க்குறக்கு. நீங்கள் அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் பார்த்து பத்தலைன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுங்க. நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் கிட்ட விட்டுருங்க பொறுமையாக. அது இன்னும் கொஞ்சம் உபரியாகி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை அவங்க எப்படி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க.